எப்படி தான் கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு பூரி போட்டாலும் சில பேருக்கு வந்து பக்குவம் தவறி போயிடும், சில பேருக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சோமாஸ் பூரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து மைதா மாவு எடுக்கணும். மைதா மாவில் தான் இது வந்து நல்லா வரும். கோதுமை மாவு பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இதே அளவுகளோட. இப்போது 2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இது 1/2 கிலோ அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கணும். ரவை சேர்க்கும் போது பூரி நல்லா உப்பலாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நெய் சேர்த்துக்கணும். நெய்யை வந்து உருக்கிட்டும் சேர்த்துக்கலாம், சும்மா கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீனி சேர்த்துக்குங்க. அந்த மேல் தோல் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சப்புன்னு இல்லாமல்